அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடகராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன், புதன், குரு இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் தங்களுக்கு கேது இருக்கிறார். 3இல் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். அடுத்து தங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 9இல் சனி வக்கிரம். அதன் பிறகு தங்களுக்கு விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சூரியன், விரயத்தில் செவ்வாய் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை. அசட்டு தைரியம், துணிச்சல் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜென்ம குரு என்பதால் அடிக்கடி உடல் நலனில் கவனம் வேண்டும். பிறருக்கு அனாவசியமாக வாக்குறுதி தரக்கூடாது. பல வரவில் ஏற்ற இறக்கமான சந்தர்ப்ப சூழ்நிலை காணப்படும். ஆடம்பரத்தை குறைத்தல் வேண்டும். உங்களது முன் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை சமாளிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்போது தள்ளி வையுங்கள். நேரம் சரியில்லை என்பதால் அதிக முதலீடுகள் தங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வீண் பழி சொற்கள் வரலாம். ஆகவே சகவாசம் நல்ல சகவாசமாக இருத்தல் வேண்டும். அடுத்து செவ்வாய் தங்களுக்கு 12இல் இருப்பதால் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கோவிலாக சென்று வருவீர்கள். பாசுரங்கள் படிப்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகளில் நன்மை கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் ஜென்ம குரு உச்சம் என்பதால் தங்களுக்கு புகழ் உயரும், கௌரவம் உயரும். உச்ச குருவுடன் சூரியனும் இணைந்திருப்பது சில நன்மைகளும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் தங்களுக்கு கவர்ச்சி, செல்வாக்கினை கொடுப்பார். சில நேரங்களில் மனக்குழப்பம் உண்டாகும். கடகராசி பெண்கள் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியும், தேய்பிறையில் பிறந்த பெண்களுக்கு ஒரு மாதிரியும் பலன் இருக்கும். தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி மனக்குழப்பம் உண்டாகும். அடிக்கடி சமையலறையில் சட்டி பானையுடன் தனியாக பேசிக்கொண்டிருப்பீர்கள். தனியாக பேசும் பழக்கம் உண்டு. வீண் செலவுகள் அதிகரிக்கும். அகங்காரம் கூடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கண் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தங்களுக்கு வரலாம். சிறிய உடல்நலக் குறைவுகளை அலட்சியப்படுத்துதல் வேண்டாம். ஆகவே கவனமாக இருங்கள். இறை வழிபாடு தங்களுக்கு தேவை. தொழிலில் அதிக முதலீடு வேண்டாம். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். கடகராசி பெண்கள் வீட்டில் கணவருடன் வாக்குவாதம் செய்தல் கூடாது. வாரம் ஒரு முறை கடகராசி பெண்கள் கணவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கணவர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும். கணவருக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். கணவரிடம் வாக்குவாதம் செய்தல் கூடாது. ஆகவே கணவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாரம் ஒரு முறை பெற்றுக்கொள்ளுங்கள். வாரம் ஒரு முறை மௌன விரதம் கடைபிடியுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.